அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் தடம் பதிப்போம் அப்படிங்கிற பேட்சில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 2, அதாவது யூனிட் 1ல் இருக்கிற டாபிக் என்னது, இந்த மயங்கொலி எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வேறுபாடு. இந்த ரா ரா லா 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 நா 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 இந்த 8 எழுத்துக்கள் வேறுபாடு யூனிட் 1ல் ஒரு டாப்பிக்காக இருக்கும். இதை சார்ந்து புத்தகத்தில் நியூ புக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, எங்கெங்கே கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறதும், இது கொஸ்டினாக எப்படி கேட்பாங்க, எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதும், அதேமாரி இது எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம், சில சொற்களுக்கு வந்து எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது அதை பிக்சராகவும் கொண்டு வந்திருக்கிறேன். பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். சில எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன், அது ப்ராக்டிஸ்க்கோசரம். இது உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும்போது அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? சரி, வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். அதேமாரி புத்தகத்தில் எந்தெந்த புத்தகத்தில் ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, நியூ புக்காக இருந்தாலும் சரி, எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன், சரிங்களா? அதை நம்ம பார்க்கும்போது புரியும். சரி, பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேத சொற்கள் அப்படின்ட்டு இன்னொரு பேர் இருக்குது. சரி, அப்போ அந்த எழுத்துக்கள்னால் எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்னா இந்த 8 எழுத்துக்கள் தான். பொதுவாக வந்து இந்த 8 எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்க, மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த சவுண்டு, அதனுடைய சவுண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா மயக்கத்தை உண்டு பண்ணும். அதனால தான் வந்து இது மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு பேரே இருக்குது. 3 சொல்லினா, ரெட்டை சொல்லினா, சொல்லுக்கு முதல்ல வரனா அப்படிம்பாங்க. அதேமாரி லகரம், வகர லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். இது வந்து ரா, சின்னரா, பெரியரா அப்படின்னு நாம் சொல்லுவோம். அது வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு பேர் இருக்குது. அது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த 8 எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா குறில் எழுத்துக்கள் தான். கரெக்டு தானே? இப்போ 8 எழுத்துக்களுமே குறில் எழுத்துக்கள் தான். குறில் எழுத்துக்களுக்கு, இந்த குறில் எழுத்துக்களை சொல்கிறதுக்குன்னே ஒரு பேர் இருக்குது. அது என்னம்பாங்கன்னா கரம் அப்படிம்பாங்க. நெடில் எழுத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் என்னம்பாங்கன்னா காரம் அப்படிம்பாங்க. அதாவது பாருங்கள், ஒருவரை தனியாக அடையாளப்படுத்தி காட்டுவது அவருடைய பெயர். பெயர் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அதுபோல் எழுத்துக்களுக்கும் பெயர் உண்டு. எடுத்துக்காட்டாக கா என்னும் எழுத்தை கூறும்போது ககரம், அதேபோல் ஏ அப்படிங்கிற நெடில் எழுத்தை கூறும்போது ஏகாரம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? கரம், காரம் அப்படிங்கிறது கான் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 8 எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பேர் இருக்குது. என்னென்ன பேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேணால் இதுவும் கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ லா, அதாவது இப்படி வர இந்த லா என்ன சொல்லுவோம், எரல வளல, எல்லாமே வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இடையின லகரம் அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நுனினா லகரம் அப்படிம்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க, நுனினா லகரம். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, தனி லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி லகரம் அப்படிம்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த லாங்கிறது இப்படி கடைசியாக இப்படி மேல் நோக்கி போகிறதுனால மேல் நோக்கி லகரம் அப்படிம்பாங்க. ஏன் கரம் கரம் சொல்கிறாங்க புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், லகரம் லகரம் அப்படின்னா குறில் எழுத்து, அதனால தான். அப்போ இதுக்கு என்னென்ன பேர், ஒன்று வகர லகரம், ஒன்று, இன்னொன்று வந்து நுனினா லகரம் 2, மூணாவது வந்து தனி லகரம் 3, அப்புறம் மேல் நோக்கி லகரம் 4. அப்போ கிட்டத்தட்ட 4 பேர் இங்கேயே இருக்குது. இது இல்லாமல் வேறு பேர் இருக்கா அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸாக உங்களுக்கு வரும், சரிங்களா? சரி, இந்த லாக்கு என்ன சொல்லுவாங்க, பொது லகரம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இது ஒன்று. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நா மடி லகரம், நாக்கு வந்து மடிக்கும்போது வர்ற லகரம் அப்படிம்பாங்க 2. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இந்த லா எழுதும்போது கீழ் நோக்கி வர்றதுனால இது என்ன சொல்லுவாங்க, கீழ் நோக்கி லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த எழுத்தை நார்மலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும். ஆட்டுக்குட்டி லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஆட்டுக்குட்டி லகரம் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? வேறு என்ன சொல்லுவாங்க, நாம இது எப்படி இருக்குது, நா டைப்லேயே இருக்கிறதுனால நாலகரம் கூட ஒரு சொல்லுவாங்க. அது இப்போ அதிகம் பயன்படுத்துறதில்லை. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த எழுத்து ஈஸி தான், சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழுக்கே உண்டான சிறப்பு லா அப்படின்னா இது தான். அப்போ இதை சிறப்பு லகரம் அப்படின்ட்டு ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது 3 லாவை பார்த்துட்டோம். அடுத்தது 3 நாவை பார்ப்போம். இந்த 3 சொல்லினா இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர். ஆனால் இது என்னன்னு சொல்லுவாங்க, டன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டன் நகரம் அப்படிங்கிறாங்க, அதனோட இணை எழுத்து இதோடு சேர்ந்து தான் வரும். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, டன் நகரம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து முதல்ல சொல்லுக்கு முதலில் வரும் நகரம் அப்படின்னா இந்த 8 எழுத்தில் இந்த நா மட்டும்தான் வந்து சொல்லுக்கு முதல்ல வரும். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. மீதி வந்து வராது. இந்த ரா வருது அப்படின்னா அது தமிழ் சொல்லாக இருக்காது, அப்படி வந்ததுன்னா.
அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. தன்னகரம் அப்படின்ட்டு இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா தாக பக்கத்தில் தான் இது வந்து இணை எழுத்தாக வரும், நட்பு எழுத்தாக வரும். அதனால தான் தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெட்டை சுழினா. இது வந்து நம்ம சொல்லும்போதே ரெட்டை சுழினான்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம், கடைசியாக வந்து ரன்னகரம், இந்த ரா இதோட இணை எழுத்து, அதனால் வந்து ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ரா. இந்த ரா என்ன நாம சொல்லுவோம், சின்ன ரான்னு சொல்லுவோம், இல்லை பெரிய ரான்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவாங்க, இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம். அவ்வளோதான். ஓகேங்களா? இடையின ரகரம். இது வந்து கசட தபர அப்படிங்கிற 6 எழுத்தில் வர்றதுனால வல்லின ரகரம் அப்படின்ட்டு சொல்லணும். இதுக்கு டிஃப்ரெண்ட்டே இதுதான். இடையின ரகரம்னா இது இரள வளல ஒன்று வருது, கசட தபரில் வர்றதுனால இது வல்லின ரகரம். இது ஒன்று தான். ஓகேங்களா? சரி, இதுதான் உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டமாக கொடுத்துருக்கேன். இந்த நாவை டன்னகரம், இந்த நாவுக்கு ரன்னகரம், இந்த நாவுக்கு தன்னகரம், இந்த லாவுக்கு தனி லகரம், வகர லகரம், மேல் நோக்கி லகரம், இந்த லகரத்துக்கு பொது லகரம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கீழ் நோக்கி லகரம், அப்புறம் வந்து ஆட்டுக்குட்டி லகரம், அப்புறம் இந்த லாவுக்கு வந்து சிறப்பு லகரம், இதுக்கு வந்து வல்லின ரகரம், இதுக்கு வந்து இடையின ரகரம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்ச கொஸ்டினை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுதான் இந்த 8 மயங்கொலி எழுத்துக்களுக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் அப்படின்ட்டு. சரி, ரைட். இதை சார்ந்து வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். இந்த டன்னகரம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஏன் அதனால் சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலும் அந்த வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா நான் செலியனை கடையில் கண்டேன் அப்படின்னா அந்த டன்னகரத்தோடு தான் வரும், 3 சுழி நாவோடு தான் வரும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். அக்காவுடன் நான் சண்டை போடுகிறேன் அப்படின்னாவே டன்னகரம் தான் வரும் அப்படின்ட்டு. இது ரன்னகரத்திற்கும் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது பூனை எலியை கொன்றது அப்படின்னா ரா வந்தாவே ரெட்டை சுழினா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. புரியுங்களா? இன்னும் வந்தாவே இந்த ரா தான் வரும், இந்த 3 சுழி இன்னும் வந்தால் டா தான் வரும் அப்படிங்கிறதான் கணக்கு. சரி, இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா அது அப்படிங்கிற விதியெலாம் இல்லை. இப்போ திருமணம்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் நான் வந்துருச்சு, அப்போ இங்கே வந்து அந்த டா வரணும் இல்லை அப்படின்னா அப்படிலாம் இல்லை. மேக்சிமம் இது வந்து இணை எழுத்து, நட்பு எழுத்து, அவ்வளவுதான். மற்றபடி சொற்களில் இப்படியும் வரலாம், அதனுடைய எழுத்தே வரலாம். அண்ணன், பண்ணை, மனிதன், சின்னம், கன்னி, இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இதில் இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்டை சுழி நாக்கும் இந்த நாக்கும் தான் டிஃப்ரென்ஸாக வந்து கொஷினாக மேக்ஸிமம் கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ 300 முந்து 100, அதே 300 தான் நம்ம சொல்லுவோம். 300 முந்து 100, இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். முன் 100, முன் ப்ளஸ் 100 அப்படின்னு பிரிங்க. முன் ப்ளஸ் 100 அப்படின்னு பிரியும். அப்போ நான் உனக்கு முன்னாடி, அதாவது நேற்று முந்தா நேற்று அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நான் 100 ரூபா நோட்டு கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னது, நான் உன்னிடம் முன்பு 100 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். இதே முந்து 100 அப்படின்னு இது வந்ததுன்னா என்ன அர்த்தம், அதாவது வந்து 3 100 ரூபா நோட்டு அப்படின்னு அர்த்தம். 3 100 ரூபா நோட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் ஐட்டமாகவே இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன் 100 அப்படின்னா முன்னாடி கொடுத்து 100, அவ்வளோதான். இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அதாவது 2 300க்கு ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் ஷார்ட்கட் ரெடி பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதை சார்ந்து சில சொற்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஆனி, அதாவது 3 சுழி நீ, ரெட்டை சுழி நீ, இது நமக்கு தெரியும். ஆனி மாதம் அப்படின்ட்டு தமிழ் மாதம். அப்போ ஒன்று தெரிஞ்சிருச்சுனாவே கொஞ்சம் ஈஸியாக மீதி கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஆணி என்ன, சோரியல் அடிக்கும் ஆணி. இவன் அப்படிங்கிறது இது என்ன சொல்லுவாங்க, இந்த ரெட்டை சுழினுக்கு அண்மை சுட்டு, இவன் அவன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் சொல்கிறது மாதிரி கணக்கு. கரெக்டு தானே? இந்த இவன் 3 சுழினுக்கு வந்து இப்படிக்கு இந்த லெட்டர் எழுதும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக எழுதுவாங்க, விடுமுறை கடிதம் எழுதும்போது இவன் அப்படிங்கிறது அது வந்து ஆரம்பத்தில் எழுதுனது. அப்போ இப்படிக்கு அப்படின்னு அர்த்தம். உன், இந்த வந்து உன்னுடைய அப்படிங்கிறது முன்னாடி ஒருமையில் சொல்கிறது. இந்த உன்னுனா சாப்பிடு, இது ஓகே தான். ஊன் இது தெரிஞ்சுக்கணும். இதிலேருந்து அடிக்கடி கேட்டிருந்தாங்க. ஊன் அப்படிங்கிற ரெட்டை சுழி இன்னும் வந்ததுன்னா இறைச்சி. ரெட்டை சுழி அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி சொல்லலாம், ரெட்டை கொம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டை கொம்புனா என்னது, ஆடு, மாடு, ஆடு, அந்த மாதிரி இறைச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3 சுழி இன்னு வந்தால் உணவு. இதுலேயும் 3 சுழி இன்னு, இதுலேயும் 3 சுழி இன்னு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல சாப்பாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் இதாக போயிடும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேயும் 3 சுழினா, இங்கேயும் 3 சுழினா அப்படி. கனி அப்படின்னா கணக்கிடு, இங்கேயும் 3 சுழினா, இங்கேயும் 3 சுழினா, இந்த கனி நமக்கு தெரியும்.
அதேமாரி கான் அப்படின்னா இது தெரியும் பார் அப்படின்ட்டு. அப்போ இந்த கான் அப்படிங்கிறது காட்டுக்கு உண்டான இன்னொரு பேர் அப்படின்ட்டு. அடுத்தது கிண்ணம். 3 சொல்லி இன்னம்னா நம்ம பாத்திரம், ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு வா நெய் ஊற்றி தரேன், அந்த மாதிரி கிண்ணம். இந்த கிண்ணம் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, துயரம் துன்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் எப்படி கேட்பாங்க, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு கேட்பாங்க. எப்படி கொடுப்பாங்க, கிண்ணம் ஒரு கோடு போட்டு கிண்ணம் ரெட்டை சொல்லி கிண்ணம் இப்படி கொடுப்பாங்க. அப்போ ஆன்சர் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு 3 சுழி எண்ணுக்கு உண்டான கிண்ணம் இருக்கணும், ரெண்டாவது ரெட்டை சுழி எண்ணுக்கு உண்டான கிண்ணத்தோட அர்த்தம் இருக்கணும். அப்படி தான் வந்து நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். அப்படி தானே? சரி. அடுத்தது திணை. திணை திணை 3 சுழி இணைனா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த திணை அப்படின்னா சிறுதானியம் அப்படின்னு அர்த்தம். நண்பகல் நோட் பண்ணிக்கோங்க, நண்பகல் இது நாம் அடிக்கடி எழுதிட்டு இருக்கிறதுனால நண்பகல்னா என்ன, மதியம் நேரம். நம்ம மதியம் நேரத்தை என்ன சொல்லுவோம், நடுப்பகல் அப்படின்னு சொல்லுவோம். நண்பகலை நடுப்பகல் அப்படின்ட்டு. சரி, அப்போ ரெட்டை சொல்லி இன்னும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒரு நல்ல பகல், அவ்வளோதான். நண்பகல்னால் நல்ல பகல், நன்னாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல பகல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படின்னா என்னது, நாணம். நான் அப்படின்னா இது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது கோடிட்ட இடத்தை அப்படிங்கிற மாதிரி அடிப்படையிலையும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க, நண்பகலில் திடீரென கருமேகம் சூழ்ந்ததால் வெயில் குறைந்து நண்பகல் ஆயிற்று அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனையும் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் மாற்றி 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 கொடுப்பாங்க. அப்போ நம்ம கரெக்டாக எழுதணும். நண்பகலில் திடீரென கருமேகம் சூழ்ந்ததால் அப்படின்னா நடுப்பகலில் அப்படின்னு அர்த்தம். மதியானத்தில் திடீரென கருமேகம் சூழ்ந்ததால் வெயில் குறைந்து நல்ல பகலாச்சு அப்படின்னு அர்த்தம். நான் புரியுதுங்களா, ரெட்டை சொல்லி இன்னு 3 சொல்லி இன்னு. அப்போ நான் வில்லில் நாணை பூட்டினேன் அப்படின்னா என்னது, நான் வில்லில் நாணம் பூட்டினேன் அப்படின்னு அர்த்தம். நான்னா நாணம் அப்படின்னு அர்த்தம். நாணை அப்படின்னா என்னது, வில்லில்னா நாணை பூட்டினேன், நம்பை பூட்டினேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்துட்டு சொல்கிறேன். வெட்கத்தை பூட்டினேன் அப்படிங்கிறது வராது, நாணைனா அம்பு அந்த மாதிரி கணக்கு வரும். சரி, இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கிறதான், அது வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளோடு கொண்டு வந்திருக்கிறேன், அப்படி தான். சரிங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் புத்தகத்தில் பார்த்திங்கன்னா இந்த சொற்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பனி 3 சுழி இனினா தான் வேலை, ரெட்டை சுழி இனினா பனிக்காலம் அப்படின்ட்டு. மனம் 3 சுழினா, இது நோட் பண்ணிக்கோங்க, 3 சுழினா தான் மனமாக இருக்குது, வாசனையாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து உள்ளம் மனம் அப்படிங்கிற நெஞ்சம் அந்த கணக்கு. வனம், இந்த வனம் நமக்கு தெரியும், காடு அப்படின்ட்டு. 3 சுழினானா என்னென்னு பாருங்கள், ஓசை. அப்போ ஓசை அப்படின்னா 3 சுழினா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வண்ணம். இந்த வண்ணம் நமக்கு தெரியும், நிறம்ட்டு. இந்த வண்ணத்துக்கு எழுத்து அப்படின்னு இருக்குது. அப்போ இதுதான் இந்த மாதிரி சில யூனிக்காக இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். வானம் நோட் பண்ணிக்கணும். இந்த வானம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஆகாயம், வானத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, வானத்தில் ஹெலிகாப்டரை பார்த்தேன் அந்த கணக்கு. இந்த வானம் 3 சுழினா அப்படிங்கிறது வானவெடி அப்படிங்கிறது தான் 3 சுழினாக்கு வரும், தெரிஞ்சுக்கோங்க. அப்போ சொல்லுவாங்க டேஸில் டேஸ் வெடித்தது அப்படின்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ டேஸில் டேஸ் வெடித்ததுன்னா வானத்தில் வானம் வெடித்தது அப்படின்ட்டு வரும். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கூட கொடுத்துருந்தாங்க. இதை பாருங்கள், வானம் நடத்தும் வான வேடிக்கை, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய ஒரு கவிதை. மின்னல் வானம் நடத்தும் வான வேடிக்கை அப்படின்ட்டு. சரி, ஓகே. இந்த ஆப்ஷனையும் பார்த்துடலாம். ஏன்னா வந்து இந்த லகர வேறுபாடு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா புக்கில் இருக்கிறது கொண்டு வந்தாச்சு. ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் வேணால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எதுன்ட்டு, அதை மட்டும் நீங்கள் வந்து பிடிஎஃப் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இந்த கழகம், அதாவது இந்த கழகம் நமக்கு அடிக்கடி தெரியும். இப்போ கட்சி சார்ந்து நம்ம அடிக்கடி பார்க்குறதுனால சிறப்பு லகரம் வந்ததுன்னா சிறப்பு விஜய் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அதுதான் கட்சி கூட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கழகம் அப்படின்னா சண்டை, கழகம் பண்ணிட்டாயா, சண்டை பண்ணுறாயா அப்படின்னு அர்த்தம். சிறப்பில் வந்தால் மட்டும்தான் கட்சி அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அமைப்பு, குழுமம் அந்த மாதிரி. கலை அப்படின்ற அர்த்தம். இந்த கலைனா ஆண்மான், அப்போ ஆண்மானுக்கு உண்டான இந்த மரபு தொடரில் இது வரும், கலைனா ஆண்மான் அப்படின்ட்டு. இந்த கலைக்கு மூங்கில், கலையாகிய மூங்கில் அப்படின்ட்டு கலையாகிய அப்படின்னு வரும். அப்போ மூங்கில் தோல், அதாவது மூங்கில் போன்ற தோல் அப்படின்னு வரும், அதுக்கு நம்ம வரி வரும்.
கலையாகிய அப்படின்னு வரும். மூங்கில் போன்ற தோல் அப்படின்ற அர்த்தம். சரி, ஓகே. கிளி கிளி கிளி, இன்னொரு கிளி இருக்குல்ல, அந்த கிளியை எழுதிக்கலாமா? சரி, ரைட். இந்த கிளினா என்னது? கிழிச்சிரு, துணியை கிழிச்சிரு. இந்த கிளி தெரியும், ஜோசி பார்க்குற கிளி, அந்த கிளி. இந்த கிளினா பயம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது கிளினா பயம். கிளி அப்படின்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாவர ஒரு இதே இருக்குது. அது வந்து நான் தனியாக பிக்சராக காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஆனால் கிளினா பயம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. கிளவி இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கிளவிக்கு தான் தலைவி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. கிளவினா நம்ம கிளவி, இந்த தாய் கிளவி அந்த கிளவி இல்லை, தலைவி அப்படின்ட்டு. இந்த கிளவிக்கு சொல் குளம். குளம் இது தாய் குளம் அப்படின்னா குடிப்பிறப்பு. இந்த குளம்னா என்னது? நீர்நிலை. அப்போ இந்த லா தான் வரணும்னு தெரிஞ்சுக்கணும். சில சொற்களுக்கு வந்து ஒரு சில எழுத்துக்கள் வராது. இப்போ இந்த இடத்துல இந்த குளம் அப்படின்ட்டு இல்லை, பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. கொள்ளை இல்லை அப்படின்னா புழக்கடை அப்படின்னு அர்த்தம். இந்த கொள்ளைனா என்னது? திருட்டு, கொள்ளை அப்படிங்கிற அர்த்தம். கோழி கோழி, இந்த கோழி நமக்கு தெரியும். அப்போ இந்த கோழியும் இன்னொரு கோழியும் தான் நமக்கு தெரியணும், கரெக்டாக? அப்போ இந்த கோழினா என்னது? விராட் கோழியா? அந்த கோழி கிடையாது. கிராமிய விளையாட்டு பெயர், அதுலேயே விளையாட்டு வந்துருச்சு. அப்போ விராட் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க. விளையாட்டு பெயர் தான் என்ன சொல்லுவாங்க? விராட் கோலி விளையாடுவார், கிரிக்கெட் ஆடுவார் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தவளை 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 தெரியும். இந்த தவளைனா என்னது? தவளை பாத்திரம். ஆக்சுவலாக பாத்திரம்தான், அதை சொல்லும்போதே தவளை பாத்திரம்னு சேர்த்து சொல்லுவாங்க. தவளைனாவே பாத்திரம் தான். அப்போ பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் வரும். ஆனால் நம்ம சொல்கிறது என்னது? கிராமத்தில் தவளை பாத்திரம் ஒன்று எடுத்துடுவோம் அப்படிம்பாங்க, இல்லை ஒரு தவளை எடுத்துடுவோம் அப்படிம்பாங்க. இந்த பால் நமக்கு தெரியும், ஆவின் பால், அமிர்தா பால், அந்த மாதிரி பால் வகைகள். இந்த பால்னால் பாலாக போயிட்டான் அப்படின்னு அர்த்தம், கேடு அப்படின்ட்டு. இந்த புகழ் நமக்கு தெரியும், பெருமை, புகழ் வாய்ந்த அப்படின்ட்டு. இந்த புகழுக்கு அர்த்தம் என்ன? சொல் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ மலை மலை, இந்த மலை, இதை ரெண்டுமே கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை அதான் நம்ம என்ன மலை? பழனி மலை, திருவண்ணாமலை, சென்னிமலை, அந்த மாதிரி இந்த மாதிரி மலைகள். இந்த மலை நமக்கு தெரியும். ஓகே, சரி. என்னடா திடீர்னு கருப்பு பட டீசர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக பொதுவாக தமிழில் நாம் எழுதும்போது இந்த கருப்பு அப்படிங்கிற இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூ வருமா இந்த ரூ வருமா அப்படின்ட்டு ஒரு சில டவுட் இருக்கும். கருப்பு அப்படின்னா நம்ம எழுதும்போதே பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம எந்த ரூ வரணும், ரெண்டுமே சரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் எதுக்கு எந்த ரூ வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சொல்லப்போனால் கருப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த ரூ தான் வரணும், ஏன் அதனால் அப்படிங்கிறதையும் ஒரு சில எக்ஸாம்பிளோடு பார்த்துடலாம். சில சொற்கள் நமக்கு குழப்பத்தை தரும். அவற்றுள் ஒன்று கருப்பு. கருப்பு அப்படிங்கிறது அதாவது கசரதபர் அப்படிங்கிற இந்த ராவா, எரள வளல அப்படிங்கிற இடைநரகரமா அப்படின்ட்டு. அப்போ இதில் எது குறிக்கும் அப்படின்னா, கருமை நிறத்தை குறிக்கும் இடங்களில் எல்லாம், நோட் பண்ணிக்கணும், கருமை நிறத்தை குறிக்கும் இடங்களில் எல்லாம் எந்த ரா வரணும்னா இடையனரகரமே வரணும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன? கருப்பு கருமையாக இருக்கும், கரி கருமையாக இருக்கும், கரிசல் கருமையாக இருக்கும், கரும்பு கருப்பு கரும்புமாங்க, கரிய, கார்மேகம், கருங்குரங்கு, கருநாகம், கருமுகில், கருங்கடல், கருமை கூட்டல் கடல் அப்படின்னு பிரியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கருமை நிறத்தை குறிக்கின்ற இடங்களிலெல்லாம் எந்த ரா வரணும்? இடையினரகரமான இந்த ரா தான் வரணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ இன்னொரு கருப்பு இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபம் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா வறுமை அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் என்னும் தொல்காப்பியம் நூற்பாய் இதற்கு சான்றாய் வரும். கருப்பு என்பது வறுமை என்னும் பொருளையும் தரும் அப்படின்ட்டு. இப்போ இதை பார்த்தா புரிஞ்சுக்கலாமா? பாருங்கள், எல்லாமே கருப்பு கருப்பாக இருக்கா, கருமை நிறத்தில் இருக்கா. அதனால் என்ன சொல்கிறோம்? இந்த கருப்பு, இந்த கருப்புக்கு பாருங்கள், கோபமாக இருக்கா அப்படியா, இல்லை வறுமை அப்படிங்கிறதுக்கு எந்த கருப்பு? இந்த கருப்பு. ஓகேங்களா? இப்போ கருப்புக்கு நான் அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ரைட். இன்னொரு ஒரு சொல் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பசி ஆற. பசி ஆற ஆக்சுவலாக ஏன் வந்து இந்த மாதிரி வித்தியாசம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, இப்படி தான் வந்து கொஸ்டினாகவே இருக்கும். இந்த பசியாறு அப்படின்னா என்ன, இந்த பசியாறுனா என்ன, அப்புறம் இந்த கலைனா என்ன, இந்த கலைனா என்ன அப்படிங்கிற மாதிரி அதுதான் உண்டான விளக்கத்தை கொடுப்பாங்க. அதுதான். அப்போ இந்த பசியாறு அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கோங்க, அதாவது அப்பா பசியாக இருந்தது, நல்லா தணிஞ்சிருச்சு இப்போ அப்படின்ட்டு, அதுதான் வந்து இந்த பசியாறு. அதாவது இந்த ரா வரணும், இதுதான் சரி. அப்போ இந்த பசியாறுனா நம்பிடுச்சு, நல்லா மேலே போட்டு 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 திங்க வைக்கிறது. அப்போ அதுதான் வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?
மக்கள் பசியார உணவளித்த உங்களுக்கு நன்றி, அப்பா நிம்மதியாக சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. போதும் போதும்னு இன்னும் வயிறு நம்ப கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பசியாரங்கிறது தப்பு. ஓகேங்களா? சரி, வேறு ஓகே. இதில் ஒரு சில சொற்கள் இருக்குது, அதுக்கு உண்டான விளக்கத்தை பார்த்துடலாம். இப்போ இறங்கு அப்படின்னா என்னது? மாடியிலேருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ இந்தரா வரணும். இந்த இறங்குங்கிறதுக்கு மனம் இறங்கு, கொஞ்சம் இறங்கி வாவ அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் விட்டு இறங்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இறைனா உணவு, அதாவது இறைவன். அது நம்ம அடிக்கடி எழுதுகிறோம், அதனால் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இறைவன் அப்படின்ட்டு. இந்த இறைனா இறை தேட பறவை சென்றது அப்படின்னா உணவு தேட அப்படின்ட்டு. உறவு, இந்த உறவு நமக்கு தெரியும் சொந்தன்ட்டு. இந்த உறவு மட்டும் நோட் பண்ணிக்கணும், என்னது? அறிவு அப்படின்ட்டு. உரை, இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிடும். உரைனா ஒரு உரையாடல், பேச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த உரைனா பை அப்படின்ட்டு. இந்த எரி இது கொஞ்சம் வித்தியாசம் நமக்கு தெரியணும். எந்த எரிக்கு வீசுறது, ஈட்டி எறிதல் போட்டி அப்படின்ட்டு நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஈட்டி எறிதல் அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கணும், வீசு அப்படின்ட்டு. அப்போ இந்த எரினா என்னது? எரிச்சிரு அப்படின்னு நெருப்பு வரும். பொறி, இது சாப்பிட்ற பொறி, நெல் பொறி. இது பொறியியல் அப்படின்னு நம்ம அப்படிங்களா, அப்போ இயந்திரவியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம், இந்த மரம் தெரியும். இந்த மரத்துக்கு என்னது? வீரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. மாறி அப்படின்னா என்னது? மலை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் மாற்றம், மாறி பேசுகிறாயா, மாற்றி பேசுகிறாயா அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி தனுஷ் படம் மாறினா என்னது? மலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்டைலே மலைன்னு தான் வருதா? ஓகே. விரல், கைவிரல். இந்த விரலுக்கு பாருங்கள் வலிமை அப்படின்ட்டு அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. இந்த விரலுக்கு வலிமை அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். சுறா அப்படின்னா இது சுறா மீன். இது சுறானா கல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சுறானா கல் அப்படின்ட்டு. ஓகே. இது என்னது? ஒரு பாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 8 எழுத்துக்கள் சம்பந்தமாக நம்ம என்ன, மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக நிறையா இருக்குது, மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் மொத்தம் 101 இருக்குது. அதில் நமக்கு இந்த 8 எழுத்துக்கள் சம்மந்தமாக எந்த எழுத்து வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நன்மை அப்படின்ட்டு. அப்போ ஆலேருந்து அவ்வு வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வரிசையிலையுமே வரும் அப்படின்ட்டு தான் அர்த்தம். 12 எழுத்துக்களில் எழுத்தாக நானா, நீ, நூ அந்த மாதிரி எல்லா எழுத்துலையுமே வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? முதல்ல வர எழுத்து ஒன்றே தான் 8 எழுத்தில், அதில் எல்லா எழுத்துலையும் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ முதல்ல வர எழுத்துக்கள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 8 எழுத்துக்களில் இறுதியில் வர எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சப்போஸ் தெரிஞ்சுக்கணும் நாம். அது இன்கேஸ் கேட்டாங்கன்னா அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த 8 எழுத்துக்கள் நமக்கு தெரியுமில்ல, அதாவது நான் ஓகே, 3 லாவும் இதில் வந்துருச்சு, ராவும் வந்துருச்சு. டா இந்த இதில் வராது, கரெக்டு தானே? வேணால் நான் தான் வரும். அப்போ 1 2 3 4 5 6 7 எழுத்துக்கள் கண்டிப்பாக எங்கே வருது? மொழிக்கு முதலில் வராது அப்படிங்கிறாங்க. மொழிக்கு முதலில் வராது. அப்போ 7 × 12 கரெக்டு தானே? 84 எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 8 எழுத்துக்களில் டோட்டலாக என்ன சொல்கிறாங்கன்னா 96, ஒரு எழுத்து சேர்ந்து வரும், அவ்வளோதான். சரி, ரைட். இது என்ன? மயங்கா எழுத்துக்கள். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அதாவது இந்த சில விஷயத்தை இந்த எழுத்துக்கள் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். இது ஒரு அவுட் சோர்ஸ் மெட்டீரியலை இதை சார்ந்து கொண்டு வந்ததுனால தான் இருக்கிறதுனால தான் கொண்டு வந்தது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. புக் சோர்ஸும் இருக்குது, நியூ புக், ஓல்டு புக் எங்கெங்கே இருக்குது அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் பார்த்துடலாம். சரிங்களா? சரி. மயங்கா எழுத்துக்கள் அப்படின்னா என்னது? அதாவது பொருந்தா எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம், சேராத எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இதை படிச்சிட்றேன், இதனுடைய விளக்கத்தை கீழே பார்த்துடலாம். உயிரோடு உயிர்க்கு மயக்க விதி இன்மையால் உயிர் ஈற்றின் முன் உயிர்வரின். மயக்க விதி இன்மையால் உயிர் ஈற்றின் முன் உயிர்வரின் இடையே உடம்பொடு மெய்யென ஒன்று தோன்றும். உடம்பொடு மெய்யாவது வந்த உயிர்க்கு உடம்பாக அடுக்கும் மெய். நிலைமொழி ஈற்றினும் வறுமொழி முதலினும் நின்ற உயிர்களை உடம்படுத்தும் மெய் எனினும் பொருந்தும்.
உடம்படுத்தலெனினும் உடன்படுத்தலெனினும் ஒக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கேயோ இந்த தட்லக்கா மட்டில் இந்த மாதிரி புரியாத பாஷையாட்டம் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, என்ன விளக்கம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். உயிரோடு உயிர்க்கு மயக்க விதி இன்மையால். தமிழ் இலக்கணப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, நிலைமொழிகளோட ஈற்றெழுத்து ப்ளஸ் குறிக்கு நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது அப்படின்னா அது என்னங்கிறாங்கன்னா, தங்களுக்குள் நேரடியாக கலந்து விடாது. அதாவது மணி ப்ளஸ் அடித்தது அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இதை சேர்த்து எழுதும்போது நம்ம என்ன எழுதுவோம்? மணி அடித்தது சேர்த்து எழுதுவோம். கரெக்டுங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மணி அப்படிங்கும்போது நீயை பிரித்தோம்னா இன்னு ப்ளஸ் அப்படிங்கிற இறுதி எழுத்தாக இருக்குது, உயிர் எழுத்தாக இருக்குது. அப்படிங்கிற எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. இப்படி இருந்தால் ஒட்டுக்காக சேராது. என்ன ஆகும்னா, இதை சேர்த்து வைக்கிறதுக்கு உடம்படு மெய் அப்படிங்கிற ஒன்று சேரும். அதை தான் உடம்பை அடுக்கும் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறு சேராத இரண்டு உயிர்களுக்கு நடுவே அவற்றை இணைப்பதற்காக உடம்படு மெய் என்ற ஒரு மெய் எழுத்து புதிதாக தோன்றும். வந்த உயிருக்கு உடம்படு மெய் என்னாவது? அடுக்கும் மெய்யாகும் அப்படிங்கிறதா அதனுடைய விளக்கமே. புரியுதுங்களா? சரி, அது என்ன உடன்படுத்தலெனினும் ஒக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே. இந்த ரெண்டு சொற்களையும் செய்கிறதுனால இணங்க செய்கிறதுனால சேர்த்து வைக்கிறதுனால இதற்கு உடம்படுமை அல்லது உடன்படுமை அப்படின்ட்டு உடம்படு அப்படிங்கிற பேர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இதை சார்ந்து இந்த மயங்காய் எழுத்துக்கள் அப்படிங்கிறத டாபிக் எதனால் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? நன்னூலில் இன்னொன்று இருக்குது. இப்போ மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் பார்த்தோம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பார்த்தோம். 7 எழுத்து, அதாவது 8 எழுத்தில் ஒரு எழுத்து போயிடுச்சு. அப்போ மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்க நன்னூலில்? உயிரெழுத்துக்கள் 12 முதல் அவு வரை. மெய் எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா இந்த வரிசை எழுத்துக்கள் இது தெரிஞ்சுக்கணும். இதிலேருந்து கொஸ்டின் கேட்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 8 எழுத்துக்கள் இதில் அடங்குது. பாருங்கள், நா 3 எழுத்து வந்துருச்சா, லா 3 எழுத்து வந்துருச்சா, ரா ஒரே இந்த ரா மட்டும்தான் இதில் வரல. அப்போ 8 மயங்கொலி எழுத்துக்களில் மெய் எழுத்துக்களில் 7 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. கரெக்டு தானே? அப்போ ஆகிய 11 குற்றியலுகரம் 1 என மொத்தமாக 24 எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆவி ஞனநமன யரள வளல மெய் சாயும் உகரம் 4 6 ஈரே அப்படின்ட்டு என்னது அப்படின்னா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் தெளிவாக புரியும். அதாவது இறுதியில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னா அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது கணக்கு இல்லை, அந்த எழுத்துக்களோட சவுண்டு. இப்போ அப்படின்னா அம்மா அப்படின்னா என்னது? அந்த சவுண்டு அம்மா. ஆடு அப்படிங்கும்போது சவுண்டு. அந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் 12மே எல்லா சவுண்டுலேயும் வரும் அப்படிங்கிறது. 12 ஆச்சு உயிரெழுத்துக்கள். கரெக்டு தானே? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? மெய் எழுத்துக்களில் இந்த 11 எழுத்துக்கள் சவுண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 12 + 11 23 ஆச்சு. அது இல்லாமல் குற்றியல் உகரம், அதில் சாயும் உகரம்னு சொல்லுவாங்க. காது, செஞ்சு, பட்டு, தெளிவு, இது 1. இதெல்லாம் சேர்ந்து 24 எழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வரும் அப்படின்னு, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் 24 அப்படிங்கிறது நன்னூலில் சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இந்த மயங்கொலி எழுத்துக்கள் சம்மந்தமாக ஒரு வாக்கியமாக இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. அப்புறம் இதை எடுத்துருவாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த இடத்துல நம்ம எதை செட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன், பார்த்துடலாம். இப்போ நான் தினமும் பழங்கள் சாப்பிட்டு டேஸ் ஆவேன் அப்படின்னா என்னது? பழங்கள் அப்படின்னு தான் வரணும். அதேமாரி பலம் உள்ளவனாவின்னா பலம் அந்த கணக்கு. மரத்தில் இலைகள் உதிர்ந்ததால் மரம் இலைத்து விட்டதாக கூறினர் அப்படிங்கும்போது எந்த இலை எங்கே வரணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். கடல் அலை அப்படின்னாவே இந்த அலை தான் வரும். சரி, ஓகே. அம்மா என்னை அழைத்தார் அப்படின்னா இது ஓகே. இந்த இடத்துல பசு தலையை தின்று தலையை ஆட்டியது. இப்போ என்ன சொல்லுவாங்க? டேஸை தின்று டேஸை ஆட்டியது அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ பசு இலையை தின்று, இலைக்கு தான் என்ன சொல்லுவாங்க? தலை அப்படின்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. எந்த தலை? அதனுடைய தலையை ஆட்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக தலைக்கு இந்த லையாக வரும், இந்த லை தானே வரும். இங்கே இருக்கிறதுனால இந்த லை வருது. ஆக்சுவலாக தலைக்கு இந்த லை தான் வரும், தலை அப்படிங்கிறது. இங்கே இப்போ சிறப்பு லகரம் கொடுக்கல. ஓகே. காலை பொழுதில் காளையை மேய்த்தேன்.
அதாவது காலையில் நேரத்தில் அப்படிங்கும்போது இந்த காளை வரணும், இது மாடு அப்படிங்கிற காளையை மேய்த்தேன் அப்படின்ட்டு. ஓகே, இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது என்ன, துளசியின் டேஸில் மீன் வலைக்குள், அப்போ மீன் வலைக்கு இந்த வலை வரணும். வளையல், அதாவது வளையல் கையில் போடுற வளையல் வந்து அந்த மீன் வலைக்குள் மாட்டிக்கொண்டது அப்படிங்கும்போது எந்த வலை எங்கே செட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. டேஸ் நிறைய தண்ணீர் கொடுத்தேன், டேஸ் என்று வாழ்த்தினான் அப்படின்னா என்னது, வாளி நிறைய அப்படின்னா இந்த வாளி இங்கே வரணும், இந்த வாழ்னா வாழ்க அப்படின்னு அர்த்தம். திருவிழாவுக்கு இந்த விழா வரணும், இதே விழா எலும்புக்கு இந்த விழா வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இது நீங்கள் வந்து இதில் பிடிஎஃபாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. பயத்தைக்குள் துணிவை துணைக்குள், இந்த கொல்லுன்னா இந்த பயத்தை கொன்று அப்படிங்கிற அர்த்தம். கொன்றுனா சாவடிக்கிறது, அந்த மாதிரி தான். துணிவை துணைக்குள் அப்படின்னா ஏற்றுக்கோ, கொல்லுனா கொல்லுதல், ஏற்றுக்கோ அப்படின்னு அர்த்தம். தோளில் தோல் நீளமான, இதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன, பாலானதை எண்ணி வருந்தினான். சூடு தாங்க முடியாமல் சுமித்ரா பாலை கொட்டினாள் அப்படிங்கும்போது பாலானதை கெட்டுப்போனதை எண்ணி வருந்தினாள். பாலானதுன்னா கொட்டினால்னா எனது அது வேஸ்டாச்சு அப்படிங்கிறது. புலியை தின்றாலும் பாருங்க, புலியை தின்றாலும் புலி போல் உரும முடியாதுன்னு என்னது, இந்த புலினா விலங்கு, இந்த புலினா திங்கிற புலி, அதாவது கொட்டை எடுத்த புலி அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல அது. குழி அழகாக பேசும், அதன் அழகின் நிறம் சிறப்பு. கிளி அழகாக பேசும், ஓகே தான். அதன் அழகு, இந்த இடம் பாருங்கள், அதாவது இப்போ அழகாக பேசும் அப்படிங்கும்போது ஓகே தான். அப்போ அதன் அழகின் நிறம் அப்படின்னா இதுக்கும் அழகு தானே வரணும். அப்படின்னா இந்த அழகு அப்படிங்கிறதுக்கு மூக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, அப்போ தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம அதாவது கேட்பாங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், அதன் அழகின் நிறம்னா என்னது, மூக்கின் நிறம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. மரத்தில் ஏறிதான் மரம் உள்ளவன் என்று, அப்போ பாருங்கள் மரத்தில்னு ஓகே. அப்போ இந்த மரம்னா என்னது, வீரம் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ வீரம் உள்ளவன் அப்படின்னா இந்த மரம் அப்படின்ட்டு. தாள் அசைத்து பாடுவது, தாள்னா நாக்கு அப்படின்ட்டு அர்த்தம், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தாள் நமக்கு தெரியும், விடைத்தாள் வினாத்தாள் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தம். அகல் விளக்கை பஞ்சு மூட்டையின் மீது வைப்பதை விளக்க வேண்டும். ஓகே, இது ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. பொம்மையின் வால் பகுதியை வாளால் வெட்டினேன். ஓகே. அல்லி மலரை அள்ளி எடுத்தேன். அல்லிக்கு எந்த மலர் வரணும், மலருக்கு இந்த அல்லி வரணும். இந்த அல்லினா அள்ளி கொடுத்தேன், அள்ளி எடுத்தேன், அந்த மாதிரி வரணும். அவள் பாருங்கள், அவள் பாடம் எடுத்துக்கொண்டேன்னா அவள் அப்படிங்கிற இந்த அவள் தான் வரணும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, ரைட். இந்த மேல்நிலை 2ஆம் ஆண்டு அந்த நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த புக்கையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறேன்னா அதை நான் சொல்கிறேன் இருங்க. இந்த பாக்ஸ் ஐட்டம் இருக்கும், அதாவது +2 புக்கில் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஐட்டம் இருக்கும். இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறது, முதல்ல என்னென்ன வரும், இடையில் என்னென்ன வரும், கடையில் என்ன வரும், இந்த 8 எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான். அது இல்லாமல் வந்து இதில் சேர்த்தெழுது பிரித்தெழுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அடங்கியிருக்கும், இந்த எழுத்துக்கள் சம்மந்தமாக தான். ஓகேங்களா. இதில் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உயிர் வரின் ஒரு இரு முறையே ஓர் ஈர் என்று மாறும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஒரு வேறுபாடு பார்ப்போம்ல, உயிர் எழுத்து வந்தால் ஓர், உயிர் மெய் எழுத்து வந்தால் ஒரு அப்படின்ட்டு. அதேமாரி இரு அப்படிங்கிறது வந்தாலும் ஈர் அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உயிரெழுத்து வந்தால் ஈர் அப்படின்ட்டு அந்த சென்டென்ஸ் அமையணும், அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், கல் ப்ளஸ் சிலை அப்படிங்கிறது கற்சிலையாக மாறும். எதனால் அப்படிங்கன்னா வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின், இந்த லகரம் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வர்ற சொல் வந்து என்னது, வல்லினமாக வருது, கசரதபரவாக வருது அப்படின்னா அந்த இல்லு வந்து இர்ரா மாறும் அப்படிங்கிறாங்க. இதே வந்து லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் ஞஞ்சனமன அப்படின்னு வருது அப்படின்னா அங்கே அந்த இல்லு என்னவா மாறும் அப்படின்னா என்னவா மாறுது, இன்னா மாறுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இல்லு இர்ரா மாறுறது வல்லினம்,
இல்லு இன்னா மாறுறது மெல்லினம். இதை எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ இல்லு, இங்கேயும் இல்லு, கரெக்டு தானே. இங்கே வல்லினம் வரணும். வல்லின எழுத்துக்கள் என்ன, கசட தபர, கரெக்டு தானே. அப்போ இந்த எழுத்தில் ஒரு எழுத்து ரா வருதா, அப்போ இந்த இர்ரா மாறுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஞான நமன, கரெக்டு தானே, இது மெல்லின எழுத்துக்கள். அப்போ இந்த எழுத்தில் ஒரு எழுத்தாக இங்கே வருதா, இல்லு இன்னா மாறுதா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இல்லுங்கிறது நமக்கு பொதுவு, இது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வர்றது வல்லின எழுத்தாக வந்ததுன்னா கசட தபரை வந்தால் அந்த கசட தபரில் இந்த இரு வரணும். மெல்லின எழுத்து ஞான நமன வந்ததுன்னா இந்த இன்னு வரணும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பல் கூட்டல் முகம், மூ வந்திருக்கு, அப்போ பன்முகம். கல் கூட்டல் சிலை, கற்சிலை அப்படிங்கும்போது கற்சிலை, கடற்கரை. இல்லு வந்திருக்கு, கா வந்திருக்கு, இரு வந்திருக்கு. புரியுதுங்களா. லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின். இப்போ எந்த லாவை பார்த்தோம், இந்த லாவை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த லாவை பார்க்குறோம். லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின், வல்லின எழுத்துக்கள் வரின் எப்படி வருது, மக்கள் பேர் அப்படின்னா அங்கே என்னவா மாறுதுன்னா இட்டா மாறுது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலேயே கசட தபர அப்படிங்கும்போது டா எழுத்து வரும் இந்த இல்லுக்கு. புரியுதுங்களா. இந்த லாக்கு இல்லுக்கு இட்டா மாறும். மெல்லின மரின் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, நகரமாக மாறுங்கிறான். 3 சொல்லி இன்னா மாறுங்கிறான். மெல்லினத்தில் இந்த நான் தான் வருது. ஆக மொத்தம் ஏதோ ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நால் ப்ளஸ் மீன் நான் மீன் அப்படின்ட்டு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறது நீங்கள் ஒவ்வொன்றா இப்போ இந்த சார்ந்து பார்க்கும்போது தானே தெரியுது. இதில் பிரித்தல் சேர்த்தலுது அப்படின்ட்டு. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, பொது லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் பொது லகரம் என்னவாக திரியும் அப்படின்ட்டு ஆப்ஷனை கொடுப்பாங்க. ரெட்டை சுழினா, 3 சுழினா, அந்த மாதிரி டா தா அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதே வகர லகரம், மேல் நோக்கி லகரம், தனி லகரத்தை தொடர்ந்து மெல்லின மரின் அந்த லகரம் எந்த நகரமாக மாறும் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்து கேட்பாங்க. 3 சுழினாவா, ரெட்டை சுழினாவா, இல்லை இப்போ சொல்லுக்கு வர முதனாவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை பாயிண்ட்டாக எழுதி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. வருமொழி தகரமாயின் லகரம் ரகரமாக மாறுவதோடு தகரமும் ரகரமாக மாறும். என்னடா தகரம் ரகரன்ட்டு வருது. வருமொழி தகரமாயின், ஓகே, தாவரிசையில் வருது அப்படின்னா, வருமொழி தாவரிசையில் வருது அப்படின்னா லகரம் ரகரமாக மாறி, லகரம் ரகரமாக மாறுவதோடு தகரமும் ரகரமாக மாறும், இதுவும் ரகரமாக மாறும். ஆக மொத்தம் இந்த ரகரமாக ரெண்டுமே மாறுது. அதான கணக்கு. சொல் கூட்டல் துணை அப்படிங்கிறது சுர்ராகுது, துணை அப்படிங்கிறது ருணை ஆகுது, அவ்வளோதான். அப்போ சொற்றுணை அப்படின்னு மாறுது அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேங்களா. அப்போ ஒவ்வொன்றா நீங்கள் இந்த கிட்டத்தட்ட இந்த பாயிண்டில் எதுனா இந்த லகர விதிகள் சில அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி இருக்குது. இதில் இந்த 7 பாயிண்ட்ஸ் இந்த புணர்ச்சி விதி அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இதுதான் அதான் விதிகள் நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது நான் உங்களுக்கு புணர்ச்சி விதி அடுத்த டாப்பிக்காக அதுதான். அதில் இந்த இதெல்லாம் கொண்டு இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ரைட். வருமொழி தகரமாயின் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் என்னது, வருமொழி நகரமாயின். இதை அழிச்சிடலாமா. வருமொழி நகரம், இந்த நா வருது, லகரம் நகரமாக மாறுவதோடு அதான் பல் கூட்டல் நூல் பன்னூல் அப்படிங்கிறது. அப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த இல்லை என்ன மாதிரி அப்படின்ட்டு. ஓகே. இதே பல் கூட்டல் துளி பக்ருளி அப்படின்ட்டு வரும். அல் கூட்டல் திணை அக்ரிணை அப்படின்ட்டு வரும். சரி, ஓகே. அடுத்தது இந்த 8 எழுத்துக்கள் சம்மந்தமாக இன்னொரு டவுட்டையும் நம்ம கிளியர் பண்ணிடணும். இப்போ இயக்குனர், ஓட்டுநர், அப்புறம் வேறு என்ன நர் இருக்குது, பெருநர், அப்புறம் ஊரினர், இந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ இந்த மாதிரி சொற்களுக்கு எந்த நா வரும், இந்த நா வருமா, இந்த நா வருமா அப்படின்ட்டு. இப்போ இயக்குனர் அப்படின்னா இந்த நா வரணுமா, இந்த நா வரணுமா அப்படின்ட்டு. அப்போ நம்ம சொல்லோட அந்த இயக்கு, ஓட்டு அப்படின்னு அது கட்டளை சொல்லாக இருக்கணும். ஒன்று, இறுதி எழுத்து ஊவோட முடியணும். அப்படிங்கும்போது என்ன வரும், இந்த சொல்லுக்கு வர முதன்னா இந்த நா தான் வரணும். ஓகேங்களா. இல்லை கட்டளை சொல்லாவும் இல்லை, ஊவோ முடியலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும்னா, ஆக்சுவலாக ஈல முடியாது, உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி வரும். மெயினாக கட்டளை சொல்லாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். கட்டளை சொல்லணும்,
இப்போ பாருங்கள், ஓட்டு ஓட்டுநர், அனுப்பு அனுப்புனர், பெரு பெறுநர், இதெல்லாம் இந்த நான் வரணும். ஓகேங்களா? இதே ரெட்டை சொல்லி நான் எதுக்கு வரும்? அது கட்டளை சொல்லா இருக்காது. இப்போ உறுப்பு அப்படின்னா அது கட்டளை சொல்லா இல்லை. குழு அப்படின்னா வந்து அது கட்டளை சொல்லா கிடையாது. ஊர் அப்படின்னா அது கட்டளை சொல் கிடையாது. அப்போ ரெட்டல் சொல்லி நான் வரணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன இதில் இருக்குது? சரி, ஓகே. இப்போ இதை பார்த்தோம். இந்த பாக்ஸ் ஐட்டத்தை நம்ம இன்னும் சொல்லலை தானே. இந்த பாக்ஸ் ஐட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிக்சர் ஒன்று கொண்டு வந்தேன், அதை பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் ஐட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த 8 எழுத்துக்களில் முதல் எழுத்து இது வரும், இடையில வந்து மீதி 7 எழுத்துக்களும் வரும், கடையில் வந்து இந்த ராவும் இந்த நாவும் இந்த 2 எழுத்துக்கள் தவிர மீதி 6 எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ 1, இடையில 7, கடைசியாக 6, 176 அப்படிங்கிற நம்பர் வந்து தெரிஞ்சுக்குவோங்க. இந்த 8 எழுத்துக்கள் சம்மந்தமாக முதல் இறுதி, இது முதல் இடை கடை அப்படின்ட்டு. அப்போ சில பிக்சராக வந்து உங்களுக்கு பார்க்கும்போது அதனுடைய விளக்கங்கள் கொஞ்சம் தெரியும். இப்போ பாருங்கள், அறம் அப்படின்னா நீதி நேர்மை அப்படின்ட்டு வரும். இந்த அறம்னா என்னது? கத்தி, அறத்தை எடுத்து அரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இந்த குறை அப்படின்னா என்னது? தண்ணி குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற அந்த மீனிங்கு. இந்த குறைனா நாய் குறைக்குது அப்படிங்கிற இந்த மீனிங்கு. வேற என்ன? கிளி, இது இப்போ நம்ம பார்த்தோம். இந்த கிளி பாருங்கள், பயம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளினா பயம் அப்படிங்கிறது. சரி, ரைட்டு. என்றால், ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த இல்லு வரும். என்றால் இதனுடைய விளக்கம் தெரியணும். அதாவது பொதுவு லகரம் பொதுவாக வந்து கடைசியாக வரும், அது தெரிஞ்சுக்கோங்க. பொது லகரம் பொதுவாக இருக்கிறலா கடைசியாக வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவள் வருவேன் என்றால், அவள் அப்படி சொன்னால் என்றால் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அவள் பள்ளிக்கு போனாள் அப்படிங்கும்போது எந்த இல்லு வருது? கடைசியாக முடிஞ்சு போச்சு. அவள் பள்ளிக்கு போனாள் அப்படின்னா அந்த மாதிரி. என்றால் அப்படின்னா அந்த இடத்துல வரும். இந்த என்றால் அப்படின்னா அவள் இல்லைன்னா வச்சுக்கோவே, எனக்கு கை ஓடாது கால் ஓடாது. அவள் இல்லை என்றால் எனக்கு கையும் ஓடாது கால் ஓடாது. அந்த இடத்துல இந்த என்றால் வரணும். ஓகேங்களா? அர்த்தங்களை தாண்டி அந்த சொல் வந்து அங்கே வரணும். போனால் அதான் இந்த போனால் அப்படின்னா பொதுலகரம் கடைசியாக வரணும். இந்த போனால் அப்படின்னா அவள் போயிட்டா நல்லாயிருக்கும், நிம்மதியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கணக்கு இந்த இல்லை. ஓகேங்களா? ரெட்டை சுழி ஆணை வந்தால் தான் யானை, 3 சுழி ஆணை வந்ததுன்னா கட்டளை. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து புக் பேக்கில் இருக்கிற ஒரு சில சொற்கள். இது வந்து இந்த ஒரு சில சொற்களுக்கு தான் வந்து விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம மீதி உண்டான விளக்கத்தையும் நம்ம பார்த்துடலாம். கரை குளவி வாழை பறவை மறை அப்படிங்கிறது. இப்போ அலைனா இந்த கடல் அலை, இந்த அலைனா வரவழைத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது, என் நண்பர்களை வரவழைத்துள்ளேன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி நம்ம பார்க்கணுமில்ல, இதுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த கரைன்னா என்ன? ஆற்றங்கரை அப்படின்னு அர்த்தம். இந்த கரை அப்படின்னா தான் அழுக்கு கரை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆத்தங்கரை அழுக்கு கரை அப்படின்ட்டு. அப்போ இந்த சட்டையில் ஒரு கரை உள்ளது அப்படின்னா இந்த ரை தான் வரணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். எந்தரா கசர தவற அப்படிங்கிற அந்தரா. அடுத்தது பறவை. இந்த பறவை நமக்கு தெரியும், பறக்கிறது. அப்போ இந்த பறவைனா என்னது? கூட்டம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று வந்து கடல் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது குளவி, இது பார்த்துட்டோம். இதுதான் குளவி. இந்த குளவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? குழந்தை அப்படிங்கிறது தான் இந்த குளவி. ஓகே. வாழைனா வாழை மீன் விலங்கு மீன் அப்படின்னு பாட்டே இருக்குல்ல, அந்த வாழை வரும். இந்த வாழைனா வாழைப்பழம் வாழை மரம் அந்த மாதிரி அந்த கணக்கு இந்த வாழை. இது ஓகே தான். பொருள் பறவை பார்த்துட்டோம். வேறு என்ன இருக்குது? மறை. இந்த மறை அப்படின்னா தான் இது சின்னராக வந்ததுன்னா தான் மானுன்னு அர்த்தம். இந்த மறை அப்படின்னா மறை நூல்னு அர்த்தம். ஓகேங்களா? மறை நூல்கள் நல்ல கருத்துக்களை அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதான் நூல்கள் அப்படின்ட்டு. சரி, ரைட். அடுத்தது அதையத்தான் இங்கே வந்து கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு கையில் பிடிஎஃபாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த குளவிக்கு வந்து குழந்தை குளவி மருங்கினும் கிளவதாகும்.
குழந்தை அந்த பேரில் வரும். பூச்சி வகையில் ஒன்று அப்படிங்கும்போது இந்த குளவி அப்படின்ட்டு வரும். எனக்கே அங்கே ஒரு டவுட் இருந்தது, அதனால தான் மறுபடியும் பார்த்துக்கிட்டேன். சரி, ரைட். அதனுடைய விளக்கம் தான் அந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு விளக்கம் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். சரி, அடுத்தது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டாபிக் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த 8 எழுத்துக்கள் எங்கே பிறக்குது, எதன் மூலமாக பிறக்குது அப்படின்ட்டு இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதாவது வந்து ஒன்று, இந்த 8 எழுத்துக்கள் வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதா, முன்பகுதியை தொடுதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நாவின் இரு பக்கங்கள் தடித்து எந்த எழுத்துக்கள் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ அதை உன்னோட விளக்கத்தை ஓரளவுக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நகரம், 3 சுழி நகரத்தை, அதாவது 3 நாவை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெட்டை சுழினா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 சுழினா ரெண்டாவது, அதுக்கப்புறம் தான் வந்து இது கூட நம்ம தனியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட்டை சுழினா, ரெண்டாவது 3 சுழினா. அப்போ பாருங்கள், ரெட்டை சுழினா பாருங்கள், நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி. நான் முன்னாடி என்ன சொன்னேன், ரெட்டை சுழினான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், நடுப்பகுதி ரெண்டாவது, அப்போ 3 சுழினா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி முன்பகுதி அப்படிங்கிறதுக்கு ரெட்டை சுழின்னு தான் வரும். அப்போ ரெட்டை சுழினுக்கு நான் அப்படிங்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று லிங்க் வச்சுக்கணும். ஆனால் நாவின் நுனி மேல்வாய் வரைக்கும் ஒன்று தான், மேல்வாய் அண்ணா வரைக்கும் ஒன்று தான். நடுப்பகுதியாக முன்பகுதியாக மட்டும் தெரியணும். முன்பகுதியில் ரெட்டை சுழின்னு வருது, அதனால் ரெட்டை சுழினா. முன்பகுதிங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது பின்னாடி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற. அதனால் வந்து 3 சுழினா. ஓகேங்களா? இந்த 2 நாக்கு வித்தியாசம் தெரிஞ்சால் போதும். இது வந்து பாருங்கள், நாவின் நுனி மேல்வாய் பல்லுனாவே இந்த நா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏதோ ஒரு வச்சுக்கணும். நண்டு சாப்பிட்டா பல்லில் கடிச்சுக்குவோம், அப்போ நண்டு, நா, இண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த நா தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இதை நம்ம ஷார்ட்கட் வீடியோ நிறையா கொடுத்துருக்குறோம். அதை பார்த்து நீங்கள் அவை கிருஷோபா அகாடமி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த டன் நகரம், ரன் நகரம் அப்படின்னு கொடுத்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் என்ன நகரம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும் இந்த 3 நாவை பற்றி. அடுத்தது என்ன, இதை சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க இதில். ஓகே, அதாவது இந்த நகரம் வர வேண்டிய இடத்துல இந்த நா வந்துருச்சுன்னா அதுதான் வேறுபாடு. இப்போ வானம் அப்படின்னா வெடி பார்த்தோம், பனி அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்ட்டு கொஞ்சம் விளக்கியிருக்காங்க. சரி, அடுத்தது 3 லாவை பார்த்துடலாம். 3 லாக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம், நாவின் இரு பக்கங்கள் தடித்து அப்படின்ட்டாங்க. இந்த லா வந்து ஈஸி. அந்த சிறப்பு நகரம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே குழப்பாது. அதாவது அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடி அந்த மாதிரி வந்து சுருண்டு அப்படி இப்படின்னு சிறப்பாக வரும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த லாங்கிறது கொஞ்சம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த லாவில் தான் அவங்க ட்விஸ்ட்டு வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க, இப்போ நாவின் இரு பக்கங்கள் தடித்துங்கிறது 2 பக்கம் வந்துருச்சு. மேல் பல்லா மேல் அன்னமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மேல் பல்லு அப்படிங்கும்போது லகரம் தோன்றும் அப்படிங்கிறாங்க. இப்போ பல்லு, பள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். மேல் பற்களின் அப்படிங்கும்போது இந்த இல்லு வரணும் அப்படின்ட்டு. அடுத்தது பொது லகரம் என்ன சொல்கிறாங்க, மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். நா போல இருப்பதால் நகர லகரம் என்றும் கூறுவர். பாருங்கள், இன்னொரு பேர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லா அப்படிங்கிறது நா மாதிரியே இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுவும் பார்த்துக்குவாங்க. இந்த 3 விலைக்கு பொருள் என்ன, இந்த விலை வந்து தெரியும் பொருளோட மதிப்பு. இந்த விலைனா உண்டாக்குதல், இந்த விலைனா விரும்பு. அப்போ விலைன்னு கொடுத்து ஆப்ஷனை கொடுத்து நமக்கு கேள்வி கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 இலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது செடியோட இலை, இந்த இலைனா மெலிந்து போதல், இந்த இலைனா நூல் இலை அப்படின்ட்டு. ஓகே, இப்போ 6 எழுத்து பார்த்துட்டோம். மீதி இன்னும் 2 எழுத்து தான், சின்னரா பெரியரா. நாவின் நுனி மேல் அன்னத்தின். ஓகே, முதல் பகுதியை தொடுவதால் ரகரம் மையப்பகுதி. இது அதே தான், முன்னாடி பின்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பகுதினா ரா, அதுக்கப்புறம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், மையப்பகுதி. அப்படி தானே, முதல் பகுதி மையப்பகுதி, உள்ளே இருக்கிறது அடிப்பகுதி, அதுதான் கணக்கு. அப்போ முதல் பகுதி அப்படிங்கும்போது ரகரம் தோன்றும் அப்படிங்கிறாங்க.
மையப்பகுதியை உரசுவதாலாவே ரகரம் தோன்றும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 8 எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே இந்த பாடப்பகுதியில் வந்து 18 மெய் எழுத்துக்கள் உருவாகிறதையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுவும் நமக்கு தேவை. ஆனால் இப்போ நம்ம மயங்கொலி எழுத்துக்கள் பார்க்குறதுனால இதை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த ஏரினா நீர்நிலை, இந்த ஏரினா மேலே ஏரி, இந்த கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை அப்படிங்கிறது. அப்போ சிரம் என்பது அதனுடைய அர்த்தம் என்ன வரும்? தலை தான். எந்த தலை வரும்? நம்ம முகத்தில் இருக்கிற அந்த தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. பார்த்திங்களா? இந்த தலை தான் வரும். அங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருந்தாங்க. இந்த தலை தான் வந்து இலைக்கு உண்டான வேறு பெயர். வண்டி இழுப்பது இது காலையில் சாயந்தரம் அந்த காலை, இந்த காலை வரும். கடலுக்கு வேறு பெயர் பறவை, கூட்டத்துக்கு வேறு பெயர் பறவை அப்படிங்கிறது இந்த ரா வரும். பறவை வானில் பறந்தது இந்த ரா வரும். ஓகே தானே? கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசியது. பூ வாசனையாக இருக்கும்போது 3 சொல்லி நான் வரணும். இது வந்து உள்ளம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வரணும். புலியின் கண் அப்படிங்கும்போது இது ஈஸி தான். குழந்தைகள் பந்து, இதுவும் ஈஸி தான். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் அப்படின்னா இந்த கோலம் வரணும். அப்போ என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் அப்படின்னா 3 சொல்லி நான் தான். இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்னது? மலர்கள் அப்படிங்கும்போது பன்மை சொல். அப்போ வீசின அப்படிங்கிற பன்மையில் தான் முடியணும். கரெக்டு தானே? தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்னா இந்த இன்னும் வரக்கூடாது. இந்த இப்படி தான் வரணும், சென்றனர் அப்படின்ட்டு. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழங்கிறது ஒரு பழம் தான், அதனால் தூ முடிஞ்சிருக்கு. அந்த கான்செப்ட் பிரகாரம் ஒருமை பன்மை. சரி, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அறம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதில் இருக்கிறது தான். தெரியாதது ஒன்று நம்ம இருக்குதான்ட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஒலி 3 ஒலி பாருங்கள். இந்த பகர லகரம் என்னது? சவுண்டு. இந்த ஒலினா ஒளிஞ்சு போ, இந்த ஒலினா வெளிச்சம். அப்போ ஒளியும் அப்படின்னு நம்ம அடிக்கடி ஆரம்பத்தில் பார்த்தோம். அப்போ சவுண்டும் வெளிச்சமும் அப்படின்னு தான் கணக்கு. இந்த 3 கலை, இது தெரியும். கலைனா வித்தை அப்படின்ட்டு. இந்த கலைனா மூங்கில், இந்த கலைனா வயலில் களை எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 கிளி நம்ம பார்த்துட்டோம். தலை பார்த்தோமா? தலை பாருங்கள். இந்த தலை அப்படின்னா தான் அந்த புல்லு இலைன்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் தப்பாக இருந்தது, அதுக்கப்புறம் 2வது ஆப்ஷனில் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த தலைனா ஹெட்டு. இந்த தலை அப்படின்னா தலைக்கட்டு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் இந்த குலதெய்வ வழிபாடில் இல்லை வருஷம் ஒருத்தருக்கு கொண்டு தலைக்கட்டு வரி அப்படின்ட்டு. அப்போ கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். 3 தாலி. இந்த தாலி தெரியும், கணவன் மனைவி தாலி. இந்த தாலினா தாலிச்சுவை அப்படிங்கிற அது. குடம் வாயகன்ற பாண்டமா. இந்த தாலி சிறப்பு நகரத்துக்கு வந்து தாலி அப்படின்னு ஒரு குடம் இருக்குது, தாலி குடம் அப்படின்ட்டு. இந்த தாலினா தான் தாளிக்கிறது, குழம்பு தாளிக்கிறது அப்படின்ட்டு. அப்போ தெரிஞ்சுக்கணும், பொது நகரம் தான் வந்து குழம்பு தாளிக்கிறது. வலைனா மீன்பிடி வலை, மீன் பிடிக்கிற வலை. இந்த வலை அப்படின்னா சுரபுன்னை மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது, வளை மரம் அப்படிங்கிறாங்க. மரத்துக்குண்டான ஒரு பேர் வளை அப்படின்ட்டு. இந்த வலைன்னா வளையல், இந்த எல்லை செய்திக்கலாம். இன்னொரு வலை பொந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலை வந்து எலி வலை, எலி பொந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, எலி வலை அப்படிங்கும்போது இந்த லை தான் போடணும். எலி பொந்து அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் எழுதும்போது நம்ம அந்த வலையாக போடுறோம் இல்லை. அந்த மாதிரி சில சொற்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும்போது பார்த்துக்கணும். ஓகேங்களா? வலைனா பொந்துன்னு அர்த்தம். அப்போ பொந்துக்கு உண்டான அந்த மிருகங்கள், அந்த உயிரினங்கள் இருக்குல்ல, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாள் 3 வாள். இந்த வாள்னா என்னது? விலங்கோட வாள். இந்த வாள்னா வாழ்க, அது ஓகே. இந்த வாள்னா அதை கத்தி வெட்டும் கருவி அப்படின்ட்டு. 3 வாழையில் இந்த வாழை தெரியும், வாழை மரன்ட்டு. இந்த வாழைனா மீன் வகை. அப்போ இந்த வாழைக்கு என்ன? இளம்பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மேல்நிலை 1ஆம் ஆண்டு ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 114-15 இதை சார்ந்து கொடுத்துருக்காங்க. அழகு அப்படிங்கிறது இந்த அழகு மட்டும்தான் நமக்கு தெரியும். அழகு, கவின், இனிப்பு அப்படின்னு நிறைய பேர் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மூக்கு அப்படின்ட்டு. இந்த அழகுக்கு இன்னொரு பேர் பாருங்கள், பெண்மயில் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அழகு அப்படின்னா பெண்மயில். 3 அலை பார்த்துட்டோம், 3 இலை ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். கலை ஓரளவுக்கு ஓகே தான். தலை, வலி ஓகே. இதே பேஜ் நம்பர்
120 என்ன சொல்கிறாங்க? இரத்தல். இரத்தல், இந்த இரத்தல்னா சாவுதல், இந்த இரத்தல்னா பிச்சை எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ தெரிஞ்சுக்கணும். அரி அப்படின்னா பெருமாள், சிங்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த அரினா காய்கறி அரி அப்படிங்கிறது அந்த அரி. அப்புறம் அறிந்து கொள் அப்படின்னு இன்னொரு அரி. அலறி அலறி அடித்து ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அது கணக்கு. அலறிப்பூ அப்படின்ட்டு. இந்த அலறி, இந்த அலறி தான் அந்த கணக்கு. அழுது புலம்புறாயா அப்படின்ட்டு. உறவு. உறவு, இந்த உறவுனா சுற்றம், அதாவது சுற்றத்தார் அப்படிம்பாங்க, உறவினர்கள் அப்படின்ட்டு. இந்த உறவு அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். ஓகே. குரங்குனா தெரியும், வானரகம் அப்படின்னு சொல்லுவோம், வானரம் அப்படின்ட்டு. இன்னொரு ரா போட்டோம்னா என்ன அர்த்தம்? தொடை அப்படின்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரங்குக்கு தொடை அப்படின்ட்டு. கரினா தெரியும், யானை அப்படின்ட்டு. எரியை பார்த்துட்டோம். கூரை ஓகே. சீரிய. சீரிய இது நம்ம ஷார்ட்கட்டாகவே கொடுத்துருந்தோம். சீரிய அப்படின்னா சிறந்த அப்படின்ட்டு. இந்த சீரியனா சினந்த. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சீரும் மான் அப்படிங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் சீரும் அப்படின்னு தானே சொல்லுவோம், சீரும் சிங்கம் அப்படின்ட்டு. அப்போ சீரும் அப்படின்னாவே இந்த ரூதா வரணும் அப்படின்ட்டு. அப்போ கோபத்துடன் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. பறவை பார்த்துட்டோம், மறை பார்த்துட்டோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? பேஜ் நம்பர் 131, 32, 33 ஆணி அனல் ஓரளவுக்கு ஓகே தான். கணம், 3 சுழி கணம் அப்படின்னா கூட்டம், 2 சுழி கணம்னா பாரம். இது ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க. பேன் அப்படின்னா பேணி காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ காப்பாற்றுன்னு அர்த்தம். 2 சுழி பேன்னா தலையில் வாழ்கிற பேனு. ஓகே. மனை, 3 சுழி மனை அப்படின்னா அடுமனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கணக்கு. உட்காரும் பலகை. அடுமனைனா பேக்கரி, இந்த மனை அப்படிங்கிறதுக்கு உட்காரும் பலகை அப்படின்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மான் அப்படின்னா தெரியும், புள்ளிமான், கலைமான் அப்படின்ட்டு. இன்னொரு மானுக்கு பாருங்கள், பெருமை அப்படின்னு அர்த்தம், பெருமை. அப்போ முன்னாள். முன்னாள், இந்த இந்து வந்தாவே 3 அப்படின்ட்டு ஒரு கணக்கு வருது, அப்படி தானே? இந்த இன்னும் வந்தால் முன்னாடி அப்படின்ட்டு அர்த்தம் வருது. இந்த இன்னும் வந்தால் முன்னாடி அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இந்த இந்து வந்தாவே 3 அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த நாவை வந்து 3ஆக நாம் தெரிஞ்சுக்கணும். நான் புரியுதுங்களா? நாவை இப்படி போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, 3ஆ. அப்போ முந்த அப்படிங்கிற வரது கணக்கு வருது, நான் பார்த்த வரைக்குமே. பார்த்துடலாம். தேநீர் அப்படின்னா காஃபியை எந்த தேநீர் சொல்லுவோம்? தேநீர், தேயிலை நீர். அதாவது நீ அப்படிங்கிற முன்னிலையில் சொல்கிற அந்த நீ தான் வந்து காப்பி. தேநீர் அப்படி இந்த நீ வந்ததுன்னா தேன் போலும் இனிய நீர். திணை பார்த்துட்டோம். கணை அப்படின்னா அம்பு, 3 சுழி நெய் வந்தால், அப்படி தானே? இங்கே என்ன 2 கொடுத்துருக்காங்க, இது வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். கணைனா கர்ஜிக்கிறது. ஆக்சுவலாக 3 சுழி நெய்னா தான் அம்பு, 2 சுழி நெய் தான் கணைக்கிறது அப்படின்னு வரும், குதிரை கணைக்கிறது அப்படின்ட்டு. அப்போ வாக்கியம் எப்படி கொடுப்பாங்க? இப்படி தான் கொடுப்பாங்க. ஊன் உயிரிகளின் உணவு, ஊன் உயிரிகளின் உடல் பகுதி அப்படிங்கும்போது இந்த 2மே எடுத்துருவாங்கன்னு வைங்களேன். அப்போ டேஸ் உயிரிகளின் உணவு அப்படின்னா என்னது? உயிரிகளின் உணவுனா ஊன், ஊன்னா உணவு. ஊன் உயிரிகளின் உணவு அப்படின்னா இறைச்சின்னா கணக்கு வரும். இந்த ஊன் அப்படின்னா தான் இறைச்சி. புரியுதுங்களா? ஊன், ஊன் அப்படிங்கிறது, அதாவது இந்த ஊனுக்கு வந்து உணவு அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 சுழி நான் வந்ததுன்னா 3 சுழி நான் தான் வரும் அப்படின்னு ஷார்ட்டாக கூட சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த ஊனுக்கு என்ன வரும்? இறைச்சி அப்படின்னு அர்த்தம். 2 சுழி இன்னும் வந்தால் ரெட்டை கொம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி. சரி, ரைட். இந்த இரத்தல் ஓகே. இரத்தலினும் இரத்தல் அப்படின்னா என்னது? பிச்சை எடுக்கிறத விட செத்து போகிறதே மேலு அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும்? பிச்சை எடுக்கிற இந்த இரத்தல் வரணும், செத்து போகிறதுக்கு இந்த இரத்தல் வரணும். அப்போ இதை வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. பரினா குதிரை, இந்த பரினா வழிப்பறி அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இந்த பிடிஎஃப், இது வந்து பிடிஎஃபாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆறுனா நிறைய, இந்த ஆறுனா தனிய அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேணால் நிறையா இருக்குது, அது நான் உங்களுக்கு, இது வந்து தமிழ்நாடு டிஎன்பிசியில்
கொடுத்த ஒரு பிடிஎஃப் தான். இது ஆல்ரெடி நம்ம பேட்ச் கொடுத்துருக்குறோம். இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 3 தாலி அப்படிங்கிறதுக்கு 3 வழி கலை எல்லாத்துக்குமே வந்து விளக்கத்தோடு கொடுத்துருப்போங்க. சரிங்களா? இதெல்லாம் பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்கில் இருக்கிறது நம்ம மெருசாக பார்த்துட்றோம். வேறு என்ன? குறுகு அப்படின்னா நாரை, இந்த குறுகு அப்படின்னா நெருங்கு. குறவர் இந்த குறவர்னால் என்னது? இப்போ இந்த குறவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஜாதி குறவர் அப்படின்ட்டு. இந்த குறவர் அப்படின்னா பெரியோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரா வந்ததுன்னா பெரியோர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு பிரிவு கிடைக்கும், அப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். வேறு என்ன? இந்த பாக்ஸ் ஐட்டம் ஓரளவுக்கு பார்த்துடலாம். இப்போ அந்நாள் அப்படின்னு வருது, அந்நாள் அப்படின்னு வருதுன்னா என்ன நடக்கும்? அந்நாள் அப்படின்னு இந்த இந்து வந்தது அப்படின்னா பக்கத்தில் தா சேர்த்தி அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. அந்த நாள், இந்நாள், இந்த நாள், எந்நாள், எந்த நாள். புரியுதுங்களா? இந்த இந்து வந்ததுன்னா பக்கத்தில் தா சேர்த்திக்கோங்க. இல்லை அது இல்லாமல் ரெட்டை சொல்லி அந்நாள் அப்படின்னா அந்த பெண்ணு, இந்நாள் அப்படின்னா இந்த பெண், இத்தகையவள் அப்படிங்கிற மாதிரி, இத்தகையவள் அப்படின்னு அர்த்தம். எந்நாள் அப்படின்னா என்னால் செய்யப்பட்டது அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குல்ல, என்னால் அப்படின்னு வரும்ல, அந்த அர்த்தம். இந்த இந்து வந்தால் தா சேர்த்திக்கோங்க. மீதி ரெட்டை சொல்லி இன்னும் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், என் நாடு, எந்த நாடு, என் நிலை இந்து வந்திருக்கு, எந்த நிலை சேர்த்தி வந்திருக்கு. இந்த இடத்துல முந்த நாள் நம்ம சொல்ல மாட்டோம். அதான் முன்னையே சொன்னல, இந்த நா வருது அப்படின்னா 3 ஆக்கிடுறாங்க. கரெக்டு தானே? அந்த மாதிரி பாருங்கள், இந்த நா வருது, அதாவது இந்த இந்து வருது அப்படின்னா 3 ஆக்கிடுறாங்க. அப்போ இது ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ இந்த நா வந்து 3ஆக போடுறோம், அப்போ 3 ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாள் அப்படின்னா 3 நாள், முன்னாள் அப்படின்னா 3 நூறுகள். புரியுதுங்களா? 300கள் அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு 100 நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்ல. முன்னாள்னா முன்னாடி ஒரு நாள் அப்படின்ட்டு, 300னா முன்னாடி நான் 100 ரூபா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? நன்னூல், நன்னூல் இந்த இடத்துல ஒரு எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்னூல்னா என்ன? நன்னூல் இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நன்னூல் அப்படிங்கிறது ஒரு நூல், அது ஒரு நல்ல நூல், அவ்வளோதான். நன்னா இருக்க அப்படின்ற ஐயர் பாஷையில் சொல்லுவாங்கள்ல, அந்த நல்லா இருக்கிறது. இந்த இந்து வந்ததுன்னா நமது அப்படின்னு வச்சுக்கோங்க. தாக்கு அப்புறம் தான் நான் வரும். அந்த மாதிரி இந்த இந்து வந்தால் தூ வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இங்கே தா வருதில்ல, இங்கே தா வருதில்ல, இங்கே தூ வருது, வேலை முடிஞ்சுது. இந்த இந்து வந்தாவே தா தூ அந்த வருஷம் வரணும், இணை எழுத்து வரணும். அந்த மாதிரி அதனால தான் தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நமது நூல். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. இதை தான் பேத சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, லகர எழுத்துக்களை. ஓகேங்களா? இவ்வெழுத்துக்கள் ஒளியிலும் பொருளிலும் வேறுபடவில்லை. இவற்றை திருத்தமாக உச்சரிக்க தெரியாதவர்கள் எழுதும் பொழுதும் பிழைபட எழுதுவர். அரசன் நாட்டை அழித்தான் என்பதற்கு பதிலாக அரசன் நாட்டை அழித்தான் அப்படின்னு எழுதிட்டால் மாறுபடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சில சொற்களுக்கு உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும்போது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருந்தால் அது ஒரு தனி வீடியோ பதிவாக உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பதிவு பார்த்து முடிச்சிட்டிங்க, இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவாக பார்த்துங்கன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இத்துடன் கிறிஸ்டோபா அகாடமியில் நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.